Good morning, students. Now we are going to see about measures to correct BOP disequilibrium. சரிங்களா, அது அயல் நாட்டு செலுத்து நிலை சமமின்மை நீக்கும் வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு டிப்ரிஷியேஷன் சொல்லியிருக்கோம். டிப்ரிஷியேஷன் அப்படின்னா பண அளிப்பு சுருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, டிவேல்யூவேஷன் அப்படின்னா பண மதிப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னா இறக்குமதி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுமதி ஊக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலாவணி கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி பதறீட்டு பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மானிட்டரி பாலிசி அப்படின்னா பணக்கொள்கை. கேபிட்டல் இம்போர்ட் அப்படின்றது மூலதன இறக்குமதி. சரிங்களா, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஓபி கிரைசிஸை கரெக்ட் பண்ண முடியும், டிஸ்இக்லிபிரியமை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். There are number of measures available for correcting the BOP disequilibrium. They are divided into two broad groups. ஓகேங்களா, namely automatic correction and deliberate measures. சரிங்களா, ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா தானாக சரியாதல் அப்படின்னு சொல்லுவோம். If the market forces of demand and supply are allowed to play freely, equilibrium will be automatically restored in course of time. டிமாண்டும் சப்ளையும் சரியான விகிதத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, அண்டர் த ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கேன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ சேஞ்சஸ் இன் வேரியபிள்ஸ் லைக் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட், இன்கம் அண்ட் கேபிட்டல் ஃப்ளோஸ். ஓகே, இந்த BOP can takes place through changes in variables like the automatic adjustments of BOP அப்படின்றது எப்போ நடக்கும்னா இந்த வேரியபிள்ஸில் சேஞ்சஸ் நடக்கும்போது தானாக நடந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ப்ரைஸ், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட், இன்கம் அண்ட் கேபிட்டல் ஃப்ளோஸில். நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா விலையை சரி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். as a result of foreign exchange outflow from a deficient country to a surplus country, அதாவது பற்றாக்குறையான கண்ட்ரியிலேருந்து ஒரு சர்ப்ளஸ் கண்ட்ரிக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவுட்ஃப்ளோ பண்ணோம் அப்படின்னா there will be a fall in the money supply. there will be a fall in the money supply in the deficient country. பற்றாக்குறையான நாட்டில் மேலும் பற்றாக்குறை தான் வரும். அண்ட் இன்க்ரீஸ் இந்த மணி சப்ளை இந்த சர்ப்ளஸ் கண்ட்ரியில் மணி இன்க்ரீஸ் ஆகிடும். ஏற்கனவே அதிகமாக இருக்குது, இன்னமும் மணி சப்ளை அதிகமாகும். திஸ் வில் ரிசல்ட் இன் த ரைஸ் இன் ப்ரைஸ் இன் தி சர்ப்ளஸ் கண்ட்ரி. இது என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ப்ளஸ் கண்ட்ரியில் விலை அதிகமாக ஏற்படுத்தும். சரியா, which will encourage imports and discourage exports. அப்படின்னு சொல்லுவோம். Fall in prices in the deficit country will encourage export. Fall in prices in deficit country will encourage exports and discourage imports, leading to restoration of BOP disequilibrium. சர்ப்ளஸ் கண்ட்ரி எப்படி நடக்குது அது அப்படியே வைஸ் வர்சாவாக டெஃபிசிட் கண்ட்ரியில் நடக்கும். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் வட்டி வீதம் சரி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். த கான்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மணி சப்ளை ரிசல்ட்டிங் ஃப்ரம் த BOP deficit ஆர் சர்ப்ளஸ் லீட்ஸ் டு ரைஸ் ஆர் ஃபால் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இந்த கான்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் அதாவது மணியை சுருக்கிறது இல்லைன்னா அதிகப்படுத்துறது அப்படின்றது மணி சப்ளை BOPயில் டிஃபிசிட் ஆர் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று குறைக்கும் இல்லைனா அதிகப்படுத்தும். ஏ ரைஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் தி டிஃபிசிட் கண்ட்ரி பற்றாக்குறையான நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா வில் என்கரேஜ் இன்வெஸ்டர்ஸ் டு வித்ட்ரா தேர் ஃபண்ட்ஸ். அப்போ என்ன ஆனால் வட்டி அதிகமாக ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு தூண்டும். ஃப்ரம் அப்ராட் வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள வித்ட்ரா பண்ண தூண்டும். அண்ட் இன்வெஸ்ட் இன் தர் ஹோம் கண்ட்ரி. சரிங்களா, த ஆப்போசிட் ஹேப்பன்ஸ் இன் சர்ப்ளஸ் கண்ட்ரி. இது அப்படியே ஆப்போசிட்டாக சர்ப்ளஸ் கண்ட்ரியில் நடக்கும். ரைட், இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வருமானம் சரி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம்.
A nation with payments surplus will experience rising income. பேமெண்ட் சர்ப்ளஸாக இருக்குன்னா இன்கம் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும், which will increase imports. அப்போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்போர்ட்ஸ் அதிகமாகும், அண்ட் தேர்ஃபோர் ஈக்குலிபிரியம் இஸ் ரெஸ்டோர்டு. அப்போது ஈக்குலிபிரியம் தானாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறோம் இன் பிஓபி கிரைசிஸில். கரெக்ஷன் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம். ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன், டெலிபரேட் மெஷர்னு சொல்லியிருக்கோம். ஒன்று ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்றது தானாக சரியாகாது, சரியா? டெலிபரேட் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரும்பி செயல்படுத்தப்படும் வழிமுறை அப்படின்னு இருக்கும். டெலிபரேட்னா விரும்பி செயல்படுத்தக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இதில் மானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு இருக்குது, மிஸ்சலேனியஸ் மெஷர்ஸ் அப்படின்னு இருக்குது. மானிட்டரி மெஷர்ஸில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அண்ட் டிவேல்யூவேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் இது இருக்கும். அதே மிஸ்சலேனியஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லோஸ், incentives for foreign investment, tourism development, incentives for foreign remittance, import substitution இதெல்லாம் miscellaneous measuresல வரும். ட்ரேட் மெஷர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் இம்போர்ட் கண்ட்ரோல் இருக்கும். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அபாலிஷன் ஆர் ரிடக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ், எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் நடக்கும். அது இம்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸ் இறக்குமதி தீர்வை அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் கோட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி பங்களவு அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் ப்ரொஹிபிஷன் அப்படின்னா இறக்குமதி தடை அப்படின்னு சொல்லுவோம். இதில் அபாலிஷன் ஆர் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி தீர்வை நீக்குதல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா குறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் சப்சிடி அப்படின்னா ஏற்றுமதிக்கான மானியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா ஏற்றுமதி ஊக்குவித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஃபாரின் லோன்ஸ் அப்படின்றது வெளிநாட்டு கடன், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வெளிநாட்டு மூலதனம் வருகையை ஊக்கமளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படின்ற சுற்றுலா மேம்பாடு, இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படின்றது வெளிநாட்டு வாழ் குடிமக்கள் பணம் அனுப்புவதற்கு ஊக்கமளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இறக்குமதி பதிலீட்டு பொருள் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? மானிட்டரி கான்ட்ராக்ஷன்னா மானிட்டரி மெஷர்ஸை சுருக்கிறதுல அதிகப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். டிவேல்யூஷன் அப்படின்றது பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்னா செலாவணி கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா? அந்த ஆட்டோமேட்டிக்கில் கேபிட்டல் ஃப்ளோஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது என்னென்னா மூலதன பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சேஞ்சஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் consequent to BOP disequilibrium will encourage capital flows. வட்டி விகிதத்தில் மாற்றங்கள் நடந்தால் கேபிட்டல் ஃப்ளோஸில் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் சர்க்குலேஷன் டு டெஃபிஷியட், அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியிலேருந்து பற்றாக்குறையான கண்ட்ரிக்கு ஒரு மாறுதல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்பிங் ரெஸ்டோரேஷன் ஆஃப் பிஓபி ஈக்குலிபிரியம். ஓகே, டெலிபரேட் மெஷர்ஸ். டெலிபரேட் மெஷர்ஸ் அப்படின்றது விரும்பி செயல்படுத்தப்படும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டெலிபரேட் மெஷர்ஸில் the deliberate measures may be broadly grouped into monetary measures and trade measures. அது அவங்க பார்த்தோம், அண்ட் miscellaneous measures அப்படின்னு பார்த்தோம். அப்போ 3 கிளாஸிஃபை இருக்குது: monetary measures, miscellaneous and trade measures அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். மானிட்டரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? மானிட்டரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பணவியல் அதாவது மானிட்டரி மெஷர்ஸ்னால் பணவியல் வழிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். மானிட்டரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னா பண அளிப்பு சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். பண அளிப்பு சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ் லெவல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை இம்போர்ட் அண்ட் லோ எக்ஸ்போர்ட்ஸ். ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ் லெவல், அதிகமான ப்ரைஸ் லெவல் இருந்துச்சுன்னா, அது உள்நாட்டில் அதிக அளவு ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டில் இருந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண சொல்லும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டை குறைக்க சொல்லும், சரிங்களா? அதிக விலை இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, இங்கே அதிகமாக விலை இருக்குது, அதனால் வெளிநாட்டில் இருந்து நம்ம பொருளை வாங்கினா விலை கம்மியாக இருக்குன்னா அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் நம்ம இருப்போம். In order to control the inflation, இந்த பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு the Central Monetary Authority controls credit.
கிரெடிட் அந்த கடன் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணோம். as a result the prices come down and export increase. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸை குறைக்கும், எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? This will help to correct adverse BOP. However, if credit is controlled, investment will decline. கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொடக்ஷன் வில் கோ டவுன். ஸோ அதனால் கடன் கொடுக்கறது குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அதே ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கிரெடிட் கண்ட்ரோல் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறையும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ரைஸு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த காஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னா அரசாங்கத்துக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் 2010 ஒன்று நடந்தது இந்த விஷயமா. சரிங்களா? இப்போது டீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண மதிப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். Devaluation means deliberate reduction of a official rate at which domestic currency is exchanged for another currency. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கரன்சியை வேற ஒரு கரன்சியாக மாற்றுறதுக்கு நம்ம அஃபிஷியலாக அந்த குறைப்போம். சரிங்களா? அந்த வேல்யூவை குறைப்போம், அஃபிஷியல் ரேட்டாக குறைப்போம். In other words, devaluation refers to a reduction in the external value of currency in terms of other currencies. For instance, instead of 70 rupees per US dollar, making 80 per US. 70 ரூபா ஆக்சுவலாக இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், 80 ரூபாவாக பண மதிப்பு குறைப்போம். சரி, 80 ரூபான்னு அதிகம் தானே? அதிகம் அப்படின்றது அப்படி கிடையாது. இந்திய மதிப்பில் ஒரு 70 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை நம்ம டிவேல்யூஷன் பண்ணுறோன்னு எடுத்துக்கோங்க. அதே பொருளை நம்ம 80 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி நம்ம மாற்றுறோம். சரிங்களா? ரைட். Devaluation of currency. Indian rupee was devaluated 3 times since 1947. 1947 இது வரைக்கும் 3 டைம் நம்ம வந்து டிவேல்யூஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று on 29th September 1949, 6th June 1966 and 1st July 1991. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஷின். சரிங்களா? இது வந்து புக் இன்சைடாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிமெம்பர் தட் எப்போயுமே இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்சைடாக அன்எக்ஸ்பெக்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள். ரைட். A country with fundamental disequilibrium in the BOP may devalue its currency in order to stimulate its export and discourage imports. எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்கும் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கும் இந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்இக்லிபிரியம் கரன்சியை வேல்யூ மாற்றுறதுனால நம்ம சரி செய்ய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். டிவேல்யூஷன் மேக்ஸ் எக்ஸ்போர்ட் சீப்பர் அண்ட் இம்போர்ட்ஸ் டியரர். சரிங்களா? இம்போர்ட் சீப்பர் அண்ட் இம்போர்ட்ஸ் டியரர் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் மேக்கிங் இந்தியன் குட்ஸ் சீப்பர் ஃபார் ஃபாரினர்ஸ். அதாவது ஃபாரினர்ஸ்க்கு இந்திய பொருட்களோட விலை குறைச்சலாக தெரியறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அண்ட் ஃபாரின் குட்ஸ் காஸ்ட்லியர் ஃபார் இந்தியன்ஸ். அதே நேரத்தில் இந்தியர்களுக்கு ஃபாரின் குட்ஸ் காஸ்ட்லியராக இருக்கிறதுக்கான ஒரு வேல்யூ தான் இந்த டிவேல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னு அந்நிய செலாவணி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மீன்ஸ் the state intervention in the forex market. forex அப்படின்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. ஸ்டேட் இன்டர்வென்ஷன்னா கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷனை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஏ பாப்புலர் மெத்தட் எம்ப்ளாய்டு டு இன்ஃப்ளூயன்ஸ் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் ஆஃப் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டோட பிஓபியோட பொசிஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம ஒரு கண்ட்ரியை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. அண்டர் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் the government or central bank assumes complete control over foreign exchange. Under exchange control மூலமாக ஒரு கவர்மெண்ட் அல்லனா ஒரு சென்ட்ரல் பேங்க் assumes complete control over foreign exchange reserves. அந்நிய செலாவணி இருப்புல ஒரு மைய வங்கி இல்லைனா ஒரு அந்த நாட்டோட கவர்மெண்ட்டு முழு கண்ட்ரோல் எடுத்துக்கும். அண்ட் ஏர்னிங்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அந்த நாட்டோட பொருளாதாரம் வருமானத்திலையும் அது பங்கெடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.
The recipients of foreign exchange like exporters are required to surrender foreign exchange to the government. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான அந்த வருமானத்தை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மைய வங்கிக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லுவோம். இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் டொமஸ்டிக் கரன்சி, ஏன்னா அந்த பணம் அப்படின்றது வெளிநாட்டு பணம் வேல்யூவில் தான் உள்ளே வரும். அதை நம்ம இந்திய மதிப்பில் மாற்றுறதுக்கு நம்ம மைய வங்கிக்கிட்ட இல்லைனா சென்ட்ரல் பேங்க்குக்கிட்ட தெரியப்படுத்தி அதை நம்ம நாட்டு கரன்சியை நாம் மாற்றணும். By virtue of its control over the use of foreign exchange, the government control imports. Does it happen in India அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவில் நடந்திருக்கான்னு கேட்டால், too much of imports control would invite more and more smuggled goods. Too much of import control, அதிகப்படியான import control நடந்துச்சு அப்படின்னா smuggled goods அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? Some smuggling of gold to Indian airports regularly happens as per reports in the media. அந்த மாதிரி இம்போர்ட்டில் கண்ட்ரோல் நடக்க என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மக்லிங் கூட்ஸ் அதிகமாக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லுவோம். நவ் ட்ரேட் மெஷர்ஸ், வாணிப வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேட் மெஷர்ஸ் இன்க்ளூட் மெஷர்ஸ் டு ப்ரொமோட் எக்ஸ்போர்ட் அண்ட் ரெடியூஸ் இம்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்கும் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கும் இந்த ட்ரேட் மெஷர்ஸ் பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், எக்ஸ்போர்ட்ஸ் மே பி என்கரேஜ்டு பை ரெடியூசிங் ஆர் அபாலிஷிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். ஒன்று, ப்ரொவைடிங் எக்ஸ்போர்ட் சப்சிடி, ஓகே, அண்ட் என்கரேஜிங் export production by giving monetary, fiscal, physical and institutional incentives, right? The local people and domestic entities would suffer. இதனால் என்ன ஆகும்னா அதிகப்படியான லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ரெடியூசிங் ஆர் அபாலிஷிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதாவது ஏற்றுமதிக்கான தீர்வை நம்ம குறைக்கிறது இல்லைன்னா நீக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ரொவைடிங் சப்சிடிஸ் அப்படின்னு சொன்னால் ஏற்றுமதிக்கான மானியம் அதிகப்படுத்துறது. என்கரேஜிங் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் பை கிவிங் மானிட்டரி, ஃபிஸ்கல் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுனாலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாகும். பட் ஆனால் இம்போர்ட்ஸ் குறைஞ்சி போயிடும். அதே நேரத்தில் இந்த எக்ஸ்போர்ட் அதிகமாகும் போது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே சஃபர் ஆவாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் உண்டு. இம்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா imports may be controlled by imposing or enhancing import duties. import duties கொடுக்கறதுனால, இம்போஸ் பண்ணுறதுனால இல்லை அதிகப்படுத்துறதுனால இம்போர்ட்ஸ் குறையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்டிங் இம்போர்ட்ஸ் த்ரூ இம்போர்ட் கோட்டாஸ், இம்போர்ட் கோட்டாஸ் மூலயமாக குறைக்கிறது. இம்போர்ட்ஸ் சொன்னால் ஒரு நாட்டுக்கு இவ்வளோ தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் மூலயமா போகணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிடும். லைசன்சிங் அண்ட் ஈவன் ப்ரோபிட்டிங் ஆல் டுகெதர் ஆஃப் த இம்போர்ட் ஆஃப் சர்டைன் நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் பட் திஸ் வுட் என்கரேஜ் ஸ்மக்லிங். சில நான் எசென்ஷியல் லைசன்சிங் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்மக்லிங் குட்ஸ் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க இதில், ரைட்? நவ் மிஸ்சலேனியஸ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? In addition to the measures mentioned above, there are number of other measures that can help make balance of payment position more favorable. நமக்கு பிஓபி ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு சில மெஷர்ஸ் இருக்குது. மென்ஷன் பண்ண மெஷர்ஸ் இல்லாமல் அதர் மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று ஃபாரின் லோன்ஸ், செகண்ட் ஒன் என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஹோம் கண்ட்ரி, டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம் டு அட்ராக்ட் ஃபாரின் டூரிஸ்ட், providing incentives to enhance inward remittance and import substitution. சரிங்களா? இதெல்லாமே இருந்தது அப்படின்னா these are the other measures to control BOP, இல்லைனா to make BOP favorable to our country அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதர் மெஷர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். மிஸ்லேனியஸ் அதெல்லாம் அதர் மெஷர்ஸ் சொல்லுவோம். ஒன்று ஃபாரின் லோன்ஸ் அப்படின்னா வெளிநாட்டு கடன் சொல்லுவோம். என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா வெளிநாட்டு மூலதன வருகையை ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம் அப்படின்னா சுற்றுலா மேம்பாடு, அதனால் நம்ம வெளிநாட்டு மக்களை ஈர்க்க முடியும். ப்ரொவைடிங் இன்சென்டிவ்ஸ் டு என்ஹான்ஸ் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ், வெளிநாட்டு வாழ் குடிமக்கள் பணம் அனுப்ப ஊக்குவித்தல் அப்படின்னு அர்த்தம். இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், இறக்குமதி பதிலீட்டு பொருள் உற்பத்தி அப்படின்னு நம்ம
சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் பிஓபி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம கண்ட்ரியோட பிஓபி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா பண மாற்று வீதம் அப்படின்னு சொல்லுவோம். பண மாற்று வீதம் இதில் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஷார்ட்டாக ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கில் கையில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணியை தான் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பணம் இருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபாரெக்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபாரின் கரன்சிஸ். ஃபாரெக்ஸ் ரெஃபர்ஸ் டு foreign currencies. The mechanism through which payments are affected between two countries having different currency system is called forex. Different currency systems is called forex system. It covers methods of payment, rules and regulations of payment and institution facilitating such payments. இந்த foreign exchange மூலமா என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி மெத்தடில் நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் பேமெண்ட் என்ன, சரிங்களா? அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் சச் அஸ் பேமெண்ட்ஸ்க்கான இன்ஸ்டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இது கவர் அப் பண்ணணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினேஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் இஸ் த சிஸ்டம் ஆர் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் நேஷ்னல் கரன்சி இன்டு அனதர். ஒரு நாட்டோட கரன்சியை இன்னொரு நாட்டுக்கு நம்ம மாற்றுறத ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். அதே நேரத்தில் ஒரு நாட்டோட பணத்தை இன்னொரு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத நம்ம ஃபாரெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செலாவணி மாற்று வீதம் அப்படின்னு அர்த்தம் தமிழில். செலாவணி மாற்று வீதம். The transactions in the exchange market are carried out at exchange rate. The transactions in the exchange market are carried out in exchange rate. It is the external value of domestic currency. ஒரு நாட்டோட டொமஸ்டிக் கரன்சியோட எக்ஸ்டர்னல் வேல்யூ தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் தி price paid in the home country. Price paid in the home country, say 75 rupees அப்படின்னும். For a unit of foreign currency, ஒரு நாட்டோட கரன்சிக்கு நம்ம நாட்டோட பணம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, யூஎஸ் டாலர் $1 நம்ம நாட்டோட பணத்தில் 75 ரூபா நம்ம கொடுக்குறோம். நம்ம 75 ரூபா கொடுத்தா நமக்கு $1 ஆஃப் அமெரிக்கன் டாலர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இட் கேன் பி கோட்டட் இன் 2 ways. 1 unit of foreign money, say $1 to so many units of domestic currency அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, $1 ஃபாரின் கரன்சியோட மணி, ஒரு மணிக்கு டொமஸ்டிக் கரன்சி நிறைய கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொன்று, a certain number of units of foreign currency to 1 unit of domestic money மாற்றியும் சொல்லலாம். ஃபாரின் கரன்சி certain number of units of foreign currency to a domestic countryயும் சொல்லலாம். சரிங்களா? இதே நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் $1 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்திய பணம் 75 ரூபா அங்கே கிடைக்கும். அது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே 75 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து $1 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை எப்படி வேணால் நம்ம மாற்றி சொல்லுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், $1 equal to 70 rupees or ₹1 is equal to 1.4 cents of US. சரிங்களா? நம்ம ஒரு அமெரிக்க டாலர்னால் $70 கொடுக்கணும். 70 75 ரூபா இதை ஒன்று கொடுக்கலாம். அதே மாதிரி ₹1 நமக்கு யூஎஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு, நம்ம நாட்டோட ₹1 யூஎஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.42 cents அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? 1947 அமெரிக்காவோட $1 இந்தியாவோட ₹1 ஈக்குவலாக இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா, நாமளும் அவங்களும் ஒரே அளவில் இருந்திருக்கோம்னு அர்த்தம் 1947. இப்போது 2018 அமெரிக்காவோட $1 நம்ம $70 இங்கே கொடுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் இங்கே இருக்கோம், நம்ம வளர்ந்துருக்கோன்னு அர்த்தம் கிடையாது, நம்ம ரொம்பவும் பின்தங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சரிங்களா? the rate at which one country's currency can be traded for another country's currency. Right? The rate at which one country currency can be traded for another country's currency. Right? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
டெஃபினிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். சரிங்களா? சமநிலை பண மாற்று வீதம்னு அர்த்தம். சமநிலை பண மாற்று வீதம். The equilibrium exchange rate is the rate which over a certain period of time keeps the BOP in equilibrium. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் இந்த BOPயை நாம் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறது தான் ஈக்குலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை சொன்னது ராக்னர் நஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா தமிழில் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையில் BOP லெவலில் நிறுத்தி வைக்கும் பண மாற்று வீதம், அந்த BOP லெவல்லே அந்த பண மாற்று வீதத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். சமநிலை பண மாற்று வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? Now determination of equilibrium exchange rate. Determination of equilibrium exchange rate அப்படின்னு சொல்லுவோம். சமநிலை பண மாற்று வீதம் நிர்ணயமாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எப்படி நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். The equilibrium rate of exchange is determined in the foreign exchange market in accordance with the general theory value. General theory value மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ஈக்குலிபிரியம் ரேட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். பை த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமாக இந்த வேலை நடக்கும். Thus the rate of exchange is determined at the point where demand for forex is equal to supply of forex. Thus the rate of exchange is determined at a point where demand for forex is equal to supply of forex. டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராமில் பாருங்கள், டாலர் வேல்யூ ஆஃப் ருப்பீஸ் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் ருப்பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலரில் சொல்லியிருக்கு. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிமாண்டட் அண்ட் சப்ளை, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது எவ்வளோ சப்ளை இருக்குது அப்படின்றது. இந்த அபவ் டயக்ராம் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த ஒய் ஆக்சிஸ்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ரேட், that is value of rupee in terms of dollar. in terms of dollarல நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? x axis represents demand and supply for forex. x axis represents demand and supply of forex. இங்கே demand, இங்கே supply. okay. E is the point of equilibrium where DD intersect xx. E is the equilibrium point where demand curve and supply curve intersects. okay. The exchange rate is P2. exchange rate P2ல இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன் அட்டைன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் டிட்டர்மினேஷன் ஆஃப் BOP எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்? இப்போது டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னா what are the types அப்படின்னு சொன்னோம். பணமாற்று வீதம் நிர்ணய முறைகள்னு அர்த்தம். பணமாற்று வீதம் நிர்ணய முறைகள். broadly there are two major exchange rate system. ரெண்டு மேஜர் சிஸ்டம் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்ஸ், namely fixed or pegged exchange rate. fixed or pegged exchange rate நிலையான பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நிலையான பணமாற்று வீதம். and flexible or floating exchange rate system. flexible or floating exchange rate system. அதே மாதிரி பெக்டு அப்படின்னு சொன்னோம்னா நிலைநிறுத்தப்பட்ட பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்லுவோம். பெக்டு அப்படின்னா நிலைநிறுத்தப்பட்ட பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் ஆல்சோ ப்ரிவேல்ஸ் இன் சம் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா. மேனேஜ் ஃப்ளோட்டிங் சிஸ்டம் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் மேனேஜ் ஃப்ளோட்டிங் சிஸ்டம் எக்ஸிஸ்டில் இருக்குது. இதை வந்து 1 மார்க்குக்காக நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்தியாவில் என்ன சிஸ்டம் ஃபாலோ ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்கலாம். இது வந்து இன்சைட் கொஷினாக பார்த்துருக்கோம். ரைட்? ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் நிலையான பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்லுவோம். countries following the fixed exchange rate also known as stable exchange rate. சரிங்களா? நிலையான பணமாற்று வீதம். ஃபிக்ஸ்டுனாலும் ஸ்டேபிள்னாலும் ஒன்று தான். ஆர் பெக்டு அப்படின்னாலும் நிலைநிறுத்தப்பட்ட, ரெண்டும் ஒன்று தான். இதை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் agree to keep their currencies at a fixed rates or agree to keep their currencies at a fixed rate. okay, as determined by the government. கவர்மெண்ட்டால் என்ன ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை மெயின்டைன் பண்ணுறது இந்த ஃபிக்ஸ்டு ஆர் பெக்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
as determined by the government. Under the gold standard, the value of currency was fixed in terms of gold. Under the gold standard, the value of currency is fixed in terms of gold. Flexible exchange rate. Under flexible exchange rate or floating exchange rates are freely determined in open market by market forces of demand and supply. Market forces of demand and supply மூலமாக ஃப்ரீயாக டிட்டர்மைண்ட் ஆகிறது ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் இந்தியாவில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, types of exchange rate. Exchange rates are also in the form of nominal exchange rate, okay, real exchange rate, nominal effective exchange rate, near nominal effective exchange rate, or real effective exchange rate. சரிங்களா? இந்த நாமினல் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெயரளவு பணமாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுவோம். பெயரளவு பணமாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் அப்படின்றது உண்மை இல்லைன்னா மெய்யான பணமாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நாமினல் எஃபெக்டிவ் அப்படின்றது பெயரளவு செல்லத்தக்க பணமாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ரியல் அப்படின்றது மெய்யான செயலாக்க பணமாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இஃப் US டாலர் 1க்கு 75 ஈக்குவல் அப்படின்னா நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தீங்கன்னா 75 டிவைடட் பை 1 அப்படின்னா 75 rupees நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் பைலேட்ரல் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. பைலேட்ரல் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேங்களா? ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு EPF பை P அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபார்முலா 1 மார்க்குக்கு நோட் பண்ணிக்க. EPF பை PF. இங்கே P வந்து ப்ரைஸ் லெவல் இன் இந்தியா, PF அப்படின்றது ப்ரைஸ் லெவல் இன் ஃபாரின், எஃப்ன்றது ஃபாரினை கொடுக்கும். சரிங்களா? PF அப்படின்றது EMன்றது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, இஃப் எ பென் காஸ்ட் ₹50 இன் இந்தியா அண்ட் இட்ஸ் காஸ்ட் $5 இன் US, ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு போட்டிங்கன்னா 7.5 அப்படின்னு கிடைக்கும். ரியல் எக்ஸ்சேஞ்சில் 7.5 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் 7.5. இஃப் த ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு 1, the currencies are at purchasing power parity. equal to 1 இருக்கும்போது PPPல purchase rate இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். If the price of the pen is $0.66, the real exchange rate is equalize ஆகிருக்கும், equal to 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்? Then it could be said that US dollar and Indian rupee are at purchasing power parity, PPP அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஈக்குவல் டு 1 இருக்கும்போது US டாலரும் இந்தியன் ருப்பியும் PPPயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நியர் அண்ட் பியர் ஆர் நாட் எக்ஸ்பிளைன்ட் இயர். நமக்கு நியரும் பியரும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன டைப்ஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. நியர் அண்ட் பியர், ரியர் நமக்கு கொடுக்கல. ரைட்? ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில், ஈவினிங் வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூவேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா?